ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவை தான் காட்டுறாங்க. தனா வந்து சொல்கிறாங்க மாயாக்கிட்டேயும் ஜானகிக்கிட்டேயும், எப்படியா இந்த போட்டியில் நான் கண்டிப்பாக நான் அப்பா கிட்ட கதிரோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் கேட்க போகிறேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே ஜானகியும் மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தானா, நீ எது கேட்டாலும் அப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவர் நினச்ச மாதிரிக்கு இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உன்னையும் கதிரையும் சேர்த்து வச்சுருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்கு அந்த கோச் மட்டும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாக்கே கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். அப்பா அவங்கள பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்ல போனாக்கி அவங்க இப்போ நம்ம ஊருக்கு வேற வந்திருக்காங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே மாயா ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும் தானா அப்படின்னு சொல்லவும், அடுத்து தானா ரகுராம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்பா கோச் அவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும், நான் சரிம்மா உனக்காக நான் போய் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ரகுராம் அவங்கள பார்க்குறதுக்காக வரும்போது, அது வேறு யாரும் இல்லை, சண்முக பரணி சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற ரத்னா தான் அவங்க கோச்சாக வராங்க. அப்போ ரகுராமை பார்த்ததுமே என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ரகுராம் தன்னுடைய பொண்ணுக்கு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் போட்டியில் வின் பண்ணிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களை பற்றி எல்லாருமே ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும், அப்போ ரத்னா சொல்கிறாங்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நான் யாருக்குமே நான் சொல்லி கொடுக்கறதில்ல, நான் அதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை என் பொண்ணுக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ரகுராம் தனாவுக்காக எவ்வளோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் ரத்னா கேட்குற நிலைமையில இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சோகத்தோடு அங்கே திரும்பி வந்துருந்தாங்க. அப்போ தனா கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நடந்த விஷயத்த சொல்லவும், இது கேட்டதுமே தனா ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சரிம்மா கவலைப்படாத, நீ கண்டிப்பாக போட்டியில் ஜெயிச்சிருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. அப்போ தனா ரொம்பவே சோகத்தோடு ரூமில் இருக்கும்போது அங்கே மாயா வராங்க. என்னாச்சு தானா, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் ஜெயிக்க மாட்டேன், கதிரோடையும் நான் சேர்ந்து வாழ முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு தனா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது, அப்போ மாயா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா நேராக அவங்க கோச்சை பார்க்குறதுக்காக நேராக ரத்னா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே மாயாவை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாயா சொல்கிறாங்க தனாவை பற்றி. அப்போ உடனே ரத்னா சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ யாருக்குமே நான் சொல்லி கொடுக்குறதில்ல, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, நான் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், தனாவோட அப்பாட்ட நான் சொல்லி தானே விட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க தனாவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் தான் யாருக்குமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டோம்னா தயவு செய்து நீங்கள் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு அவங்க வீட்டை விட்டே விரட்டி விட்டுருந்தாங்க. ஆனாலும் மாயா போகாமல் அவங்க வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்கவும் நல்லா மழை பெய்யுது. அப்போ மாயா நனைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது ரத்னா பார்த்தோம்னா அவங்க ஜன்னலை பூட்டுறதுக்காக வராங்க. அப்போ மாயா மழையில் நனைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்குது அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க கதவை திறந்துக்கிட்டு வராங்க. என்னங்க நான் அவங்கள அப்பமே போக சொல்லிட்டோம்ல, எதுக்காக இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், நான் என்னுடைய முடிவில் நான் மாற போகிறது கிடையாது, தயவு செய்து நீங்கள் இங்கே நிற்காமல் நீங்கள் போங்க, நீங்கள் இங்கே நிற்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் தனாவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ உங்கள் கையில் தாங்க இருக்குது அப்படிங்கவும், இது கிட்டதுமே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ அந்த போட்டியில் மட்டும் அவள் ஜெயிச்சிட்டானா கண்டிப்பாக அவள் புருஷனோட அவள் சேர்ந்து வாழ்வா, அது உங்கள் கையில் தான் இருக்குது, அவள் அவள் புருஷனோட சேர்ந்து வாழ்கிறதும் வாழாறதும் இப்போ உங்கள் கையில் தாங்க இருக்குது அப்படிங்கவும், இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு ரத்னா நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மாயா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இதை சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இதனால சில கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது, அதனால தான் இப்போ நான் யாருக்குமே நான் சொல்லி கொடுக்கறது இல்லை, தயவு செய்து நீங்கள் என்னுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கும் போது, அப்போ மாயா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தான் நான் வந்தேன், கண்டிப்பாக நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் மட்டும் தனாவுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு இந்த போட்டியில் ஜெயிச்சிருவா, அது மட்டும் இல்லை அவள் புருஷனோடய சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா, தயவுசு நான் சொல்கிறது கேளுங்க, என் தங்கச்சியை நீங்கள் தான் காப்பாற்றணும், என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க ரத்னா கிட்ட எவ்வளோ மாயா எடுத்து சொல்கிறாங்க.
இப்படி அவங்க சொல்ல சொல்ல பார்த்தோம்னா ரத்னாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீங்கள் சரின்னு சொல்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசலில் தான் நான் இருப்பேன், எத்தனை நாளாக ஆனாலும் சரி தான், நான் அங்கேருந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேயே இருந்துருந்தாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் தனாவுக்கு கோச்சா இருக்கிறதுக்கு அவங்க சம்மதிச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக மாயா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, மாயா உனக்கு தான் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்ல பொண்ணாக்கி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும். இப்போ மாயா சொல்கிறாங்க, இதை நான் தான் செய்தேன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக பெரியப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் மாயா எப்போ பார்த்தாலும் இப்படியே நான் செய்துட்டு இருக்கிற, சொல்ல பொண்ணாக்கி இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவோ வந்து நன்மைகள் செய்துட்டு இருக்கிற, ஆனால் எதுவுமே அப்பாவுக்கு தெரியாமல் நீ பார்த்துக்கிட்டதையே எதுக்கு மாயா, நான் இப்போமே நான் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், இதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கும்போது, இல்லை ஏற்கனவே பெரியப்பா போய் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு வந்து அவங்க சம்மதிக்கல, இப்போ நான் சொல்லித்தான் அவங்க சம்மதிச்சாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரியப்பாவுக்கு வந்து என் மேலே கோபம் தான் வரும், அதனால தான் நான் சொல்கிறத கேளு, நீ அதை ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் பெரியப்பா வந்து சொல்லி தான் அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இதனால பெரியப்பாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கவும். இது கெட்டதுமே தனா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ஜானகி வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி வந்து அவங்க சொல்கிறாங்க, மாயா நான் வந்து உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்ல போனாக்கி தனாவோட வாழ்க்கைக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுறதா மாயா அப்படின்னு சொல்லவும், ஆனால் அதை பற்றி யாருக்குமே இந்த குடும்பத்தில் தெரிய மாட்டேங்குதா, அதை நினச்சாதான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம், தனாவும் கதிரும் ஒன்று சேரணும், அது நடந்தாலே எனக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க ரகுராம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா தனா வந்து ப்ராக்டிக்ஸ்க்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி வந்து அவங்க மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா எப்படியோ தனாவை பற்றின நினைப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவலையெல்லாம் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சிருச்சுது, எப்படியாவது தனா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டானா கதிரோட சேர்ந்து வாழ்வான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது, அதே மாதிரிக்கு நீயும் சீனு கூட சீக்கிரமாகவே சேர்ந்து வாழணும், சீனு வந்து உன்னை பற்றி புரிஞ்சுக்கிடணும், அதுவும் நடந்துருச்சுன்னா நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது அப்போ வந்து உடனே மாயா சொல்கிறாங்க, இது எல்லாமே இந்த பிரச்சனை தீரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு கார்த்தியை கண்டுபிடிக்கணும் பெரியமா, அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்க சீனு வராங்க. சீனு வந்ததுமே வந்து மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகும்போது சீனு சொல்கிறாங்க, இங்கே பாரு என்கிட்ட எதுவுமே நீ பேசாத, உனக்கு 40 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ அந்த பணத்தை தூக்கி உன் முகத்தில் நான் இறையிறனோ அடுத்த நிமிஷமே நீ இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பத்மா வராங்க. பத்மா வந்ததுமே சீனுக்கிட்ட சொல்கிறாங்க, இவகிட்ட எதுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற, சீக்கிரமாக அந்த பணத்தை புரட்டி இவன் முகத்தில் தூக்கி வீசணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க.